إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைபெறட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவினுடைய முதலாவது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அனைவரும் இந்த வெள்ளிக்கிழமையில் இறைவன் நம் மீது விதியாக்கிய ஜும்மா என்கின்ற நற்காரியத்தை அதனுடைய முழு அவரையும் வென்றுகொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தில் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் நபி அவர்கள் ஜும்மாவை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஒழுக்கத்தை உங்களுக்கு மத்தியில் முன்மொழிவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நபி அவர்கள் கூறினார்கள், ஜும்மா நாளன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற வேளையில் நீங்கள் உரையை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் தமக்கு அருகில் இருக்கக்கூடிய சக தோழரிடத்தில் அமைதியாக இரு, மௌனமாக இரு என்று நீங்கள் கூறினாலும் கூட அதை சொல்லிய குற்றத்திற்காக பக்கத்து லகவுத்த நீங்கள் ஒரு வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த ஜும்மாவினுடைய புனிதம் என்பது அந்த அளவுக்கு ஒரு அளப்பெரிய ஒரு புனிதமாக இருக்கிறது. நாம் இந்த ஜும்மாவினுடைய நேரத்தில் தூங்குவதன் மூலமாகவோ அல்லது மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறதின் மூலமாகவோ தேவையில்லாத செயல்களை செய்வதன் மூலமாக நம்முடைய ஜும்மாவினுடைய புனிதத்தை நாம் பாழ்படுத்தி நம்முடைய நன்மைகளை வீணாக்காமல் இதில் நாம் கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு புனிதமான நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக வேண்டி மார்க்கத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பான ஒரு வரியைத்தான் எனக்கான ஒரு தலைப்பாக தேர்வு செய்திருக்கிறார்கள். அது என்னவென்று பல மக்களுக்கு தெரிந்திருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை குறித்து சொல்கிறார்கள். மார்க்கம் என்றால் என்ன என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது ரசூலாவுடைய வழக்கமே எப்படின்னா, ரொம்ப ரசூலா வளவளன்னா பேச மாட்டாங்க. ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்கிறார், மார்க்கம்னா என்ன பாய், நீங்க இருக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, இந்த மார்க்கத்தை பற்றி எனக்கு கற்றுத்தாருன்னு கேட்டா நம்ம அவருக்கு உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம பயன் பண்ணிட்டு இருப்போம். மார்க்கம்னா என்ன தெரியுமா, மார்க்கம் எதனால தெரியுமா நாங்க என்ன சொல்றோம், மதத்திற்கும் மார்க்கத்திற்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா, இப்படி நம்ம உட்கார்ந்து பயன் பண்ணிக்கிட்டு இருப்போம். நபி அவர்கள் ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டார்கள், மார்க்கம்னா இதுதான், இதை தாண்டிய எதுவும் மார்க்கம் கிடையாது என்று நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக அழுத்தம் திருத்தமாக சொன்ன வார்த்தை தான் அத்தீனுன் நசீஹா. மார்க்கம் என்றால் பிறரினுடைய நலனை நீங்கள் நாட வேண்டும். அடுத்தவருக்கு எது முக்கியம், அடுத்தவரினுடைய நலனை நீங்கள் நாடி நடப்பதுதான் இந்த மார்க்கம் என்பதை நபி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வாசகம். பிறரினுடைய நலன் தான் அனைத்தை விடவும் முக்கியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு போதனை செய்கிறார்கள். பலரினுடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு தரமாக இது இருக்கிறது. பலரினுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தன்மை கிடையாது. பெரும்பான்மையான மக்கள் சுயநலமாக, இந்த சுயநலவாதியான ஒரு வேடத்தில் தான், சுயநலவாதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் பல மக்கள் இருக்கிறார்கள். பிறரினுடைய நலனை நாடி நடப்பவர்களாக வெகு சிலர் தான் இருக்கிறார்கள். ரசூலா எந்த அளவுக்கு அழகா சொல்றாங்க பாருங்க. மார்க்கம் அப்படின்னா பிறர் நலம் நாடுவது, முஸ்லீம்னா என்னன்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம எல்லாமே தெரிந்ததை போன்று இருந்து கொண்டிருக்கிறோம்.
மார்க்கத்துல எனக்கு தெரியாதே கிடையாது. நான் குரானை ஃபுல்லா படிச்சுட்டேன், ஹதீஸ் எல்லாத்தையுமே நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன் அப்படின்னு நம்மை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்கம்னா என்ன, முஸ்லிம்னா என்ன என்பது அடிப்படை நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். முஸ்லிமை பற்றி சொல்கிறார்கள், அது முஸ்லிம். முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. மற்ற முஸ்லிம்கள் இவரினுடைய நாவிலிருந்தும் இவரினுடைய கரத்திலிருந்தும் பாதுகாப்பை உணர்வார்களே, ஆனால் இப்படிப்பட்டவர் தான் முஸ்லிம். உன்னுடைய கரத்தால நீ மற்றவங்களுக்கு தீமை செய்யாமல் இருக்க வேண்டும். உன்னுடைய நாவின் மூலமாக மற்றவர்களுக்கு நீ தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் நீ தான் முஸ்லிம். இதைத்தான் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். 5 வேளை தொழுகிறியாப்பா, நீ முஸ்லிம். ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிறியா, நீ இஸ்லாமியன். ஹஜ்ஜ நிறைவேற்றியா, கடமையை முடிச்சிட்டியா, நீ முஸ்லிம் என்று நபி அவர்கள் இத்தோடு சுருக்கிவிடவில்லை. முஸ்லிம் என்றாலே என்ன என்பதற்கான ஒரு வரைவிலக்கணத்தை சொல்கிறார்கள். உன்னிடத்திலிருந்து மக்கள் ஒரு பாதுகாப்பை உணர வேண்டும். உன்னுடைய கரத்தின் மூலமாக யாரும் பாதிப்படையக்கூடாது, உன்னுடைய நாவின் மூலமாக யாரும் பாதிப்படையக்கூடாது. இப்படி உன்னுடைய செயல்பாடுகள் இருந்தால் நீ ஒரு முஸ்லிம். நம்ம எத்தனை மக்களிடத்தில் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் இருக்கிறது. மார்க்கம் என்றால் பிறர் நாடுகள் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெயரளவுல கிடையாது. நம்முடைய பெயரை நம்ம அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் வச்சுக்கலாம். ஆனால் நாம் எப்பொழுது பிறரினுடைய நலனை நாட ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் ஒரு இஸ்லாமிய ஆமாடுகிறோம். அழகாக ரசூலா சொன்னாங்க, ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அப்ப ரசூலா அந்த ஜனாசாவை பார்த்து கேட்கிறார்கள். கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்க, ஹல் முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் மின்ஹு. ரசூலா கேட்கிற கேள்வி இதுதான். அந்த ஜனாசாவை பார்த்து கேட்கிறார்கள், இதோ இப்பொழுது ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது, இந்த மரணித்தனவர் இவர் எப்படிப்பட்டவர்? இவர் ஓய்வு பெற்றவரா, நிம்மதி பெற்றவரா, அல்லது நிம்மதி கொடுத்தவரா என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். இதே கேள்வியை உங்கள்ட்ட யாராவது கேட்ட நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு ஜனாசா கொண்டு போய்கிட்டு இருக்கா, இவர் எப்படிப்பா, இவர் ஓய்வு பெற்றவரா இல்ல ஓய்வு கொடுத்தவரா அப்படின்னு கேட்டா நமக்கு ஒண்ணும் புரியாது. சஹாபாக்களுக்கும் ஆரம்பத்துல பிடிபடாது. சஹாபாக்கள் திரும்ப கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மல் முஸ்தராஹு வல் முஸ்தரீஹுன் போகும். நீங்க சொன்னீங்க ஓய்வு கொடுத்தவரா, இவர் வந்துட்டு உங்களுக்கு நிம்மதி கொடுத்தவரா அல்லது நிம்மதி பெற்றவரான்னு கேட்டீங்க. எங்களுக்கு என்ன தெரியல, நீங்கள் எதை சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூல் அழகாக சொன்னார்கள், இவர் ஓய்வு பெற்றவர், நிம்மதி பெற்றவர் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சோதனைகளில் இருந்து, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களில் இருந்து இவர் விடுபட்டு ஓய்வான ஒரு இடத்திற்கு சென்று விடுகிறார். நிம்மதியான ஒரு இடத்துக்கு போயிட்டானா இவர் ஓய்வு பெற்றவர். ஓய்வு கொடுத்தவர் யார் தெரியுமா? இவர் உலகத்தை வாழும் பொழுது மக்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார். எதுக்குடா இவரெல்லாம் வாழ்கிறார், இவர் செத்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு மற்ற மக்கள் எண்ணுகின்ற அளவிற்கு இவரினுடைய நடவடிக்கை இருக்கும். இவர் மௌத்தா போயிட்டார்னா இவர் மக்களுக்கு ஓய்வு கொடுத்தவர். யாரெல்லாம் ஓய்வு கொடுத்தவர்களாக இருக்கிறார்களோ மறுமையில் இறைவன் அவர்களை கடுமையாக பிடிப்பார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உலகத்துல முஸ்லீமா இருக்கோம்னா வந்துட்டோமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், 5 வேளை கரெக்டா தொழுதுட்டோமா, ரமலான் மாசம் நோன்பு வச்சுட்டோமா, பணக்காரனா இருந்தா சக்காத்து கொடுத்துட்டோமா, நமக்கு சக்தி பெற்றா போய் ஹஜ் செஞ்சிட்டோமா, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாரும் நினைத்து விடக்கூடாது. மறுமையில் நமக்கு மிகப்பெரிய கேள்விகளாக மக்களுக்கு உண்டான கடமையை பற்றி இறைவன் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஒரு ஆட்சியாளராக ஒருவர் வருகிறார் அப்படின்னா அவர் வெறுமன ஆன்மீகத்தை மட்டும் பின்பற்றி விடக்கூடாது. எந்த இடத்தில் எந்த நேரத்தில் இருந்தாலும் மக்களினுடைய அக்கறை எல்லா நபர்களிடத்திலும் இருக்க வேண்டும். குறிப்பாக ஆட்சியாளர்களிடம் இருக்கணும். நிகழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஆளுநர்களையும் பிரதிநிதிகளையும் ரசூலா நியமனம் செய்தார்கள். அப்படி அவங்க எல்லாருமே அவங்க இடத்திற்கு ஆளுநராகவும் பிரதிநிதியாகவும் போகும்போது ரசூலா சொல்ற அழகான வாசகங்கள், யஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா, மக்கள்கிட்ட எளிமையாக நடந்து கொள்ளுங்கள், சிரமத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். பஷீரா, நீங்கள் அவர்களுக்கு நற்செய்தி கொடுங்கள். வலா துனஃபிரா, அவர்களை விரட்டோட செய்து விடாதீர்கள். மக்களிடத்தில் நளினமாக ஒரு மென்மை தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஏராளமான இடங்களிலும் ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட தகவல்கள். இன்றைக்கு நமக்கு மத்தியிலேயே நம்ம ஏராளமான உதாரணங்களை நம்மால் எடுக்க முடியும். எந்த அளவிற்கு நாம் பிறரினுடைய நலனை நாடிக்கொண்டிருக்கிறோம் என்பது இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தில் தனிநபர் வாழ்க்கையில இது குறைந்து வந்தாலும் பெரும்பான்மையான இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்குது. குறிப்பாக இஸ்லாமியர்களை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான கருத்து இந்த உலகத்தில் பதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. முஸ்லிம் நாளே தீவிரவாதிகள், இவர்களினுடைய நோக்கமே என்னன்னா மக்கள் யாரையும் நிம்மதியா வாழ விட்டுறக்கூடாது, எல்லா மக்களையும் கொலை செய்ய வேண்டும், எல்லா மக்களையும் வேற இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இஸ்லாமியர்களினுடைய நோக்கம். ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு தீவிரவாதியை நீங்க வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு சில குழந்தைகள் இடத்தில் கேட்கப்படுகிறது. தீவிரவாதினா எப்படி இருப்பார், அவரை நீங்க கற்பனை செஞ்சு உங்களினுடைய பாட புத்தகத்துல நீங்க வரைஞ்சு அதை நீங்க டீச்சர்கிட்ட கொடுக்கணும் இப்படின்னு ஒரு சில மாணவர்கள் இடத்தில் சொல்லப்படுகிறது.
ஒரு மாணவர் விடாமல் எல்லா மாணவர்களும் வரைந்தது ஒரு இஸ்லாமியர்களுடைய புகைப்படம். நல்ல ஒரு 6 அடி ஹைட்ல, நல்ல நெஞ்ச அளவுக்கு ஒரு தாடி வச்சுக்கிட்டு, ஒரு தலப்பாகை ஒன்றை கட்டி கொண்டு, கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு, தீவிரவாதி என்றாலே இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாத்தில் எதை தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, இஸ்லாத்திற்கும் எதற்கும் தொடர்பே இல்லையோ, அதை இஸ்லாமியர்களோடு பொருத்தி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை கண்டு விட்டார்கள். இப்ப நம்மளே ஒரு தீவிரவாதி யோசிக்கிறோம்னா எப்படி யோசிப்போம்? யோசிப்பாரு. இப்ப நான் உங்களுக்கு மத்தியில் சொன்னேன், ஒரு தீவிரவாதியை கற்பனை பண்ணுங்க. நம்முடைய கற்பனையிலே எப்படி வருது? தீவிரவாதி நம்மளே இந்த ஒரு பிம்பத்துலதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு இஸ்லாமியனுடைய பிம்பம் தான் நம்முடைய மூளைக்குள்ளேயே கொண்டு இருக்கிறது. இந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு எதிரான எதிர்ப்பு பிரச்சாரங்கள் உலகத்தில் பரவிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் எப்பொழுது மாறும் என்றால், இஸ்லாம்னா என்னன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தினாதான் முடியும். இஸ்லாம் என்பது தீவிரவாதம் கிடையாது. இஸ்லாம் என்றால் பிறரினுடைய நலனை நாடுவது. எங்களினுடைய மார்க்கம் சொல்வது என்ன தெரியுமா? மன் அஹ்யா நஃப்ஸன், யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ, கஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ, ஒருத்தரை தான் வாழ வச்சிருப்பீங்க, ஒருத்தருக்கு உணவு கொடுத்திருப்பீங்க, ஒருத்தருக்கு வாழ்வாதார உதவி மருத்துவ உதவி செய்திருப்பீர்கள். நம்முடைய பார்வையில ஒருத்தர், அல்லாஹ்வினுடைய பாதையில எப்படி தெரியுமா? நீங்கள் ஒருத்தரை நீங்கள் காப்பாற்றினால் உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதற்கு சமம். 2 பேர் போல உணவு கொடுத்தீங்கன்னா 2 உலக மக்களுக்கு நீங்கள் உணவளித்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கல்வி கொடுப்பான். எத்தனை மக்கள் பிறரினுடைய நலனை நாடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். வெள்ளங்கள், ஏராளமான இயற்கை சீரிடர் வந்தால் அப்பொழுது நம்முடைய பிறர் நலம் நாடு மிகப்பெரிய அளவில் வெளிவந்திருக்கிறது. நம்மளே கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். சென்னையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏராளமான மக்கள் கடுமையாக பாதிப்பிற்கு உள்ளானார்கள். அந்த சிரமத்தில் முதலாவதாக நின்று எல்லா விதமான கலைப்பணிகளையும் செய்து, எல்லா விதமான களப்பணிகளிலும் ஈடுபட்டு மக்களை எல்லாம் மீட்டெடுத்து வந்ததில் முதலாவது இடம் இஸ்லாமியர்களுக்கு. மற்ற கட்சிகள் அவர்களினுடைய கட்சிக்காக, ஓட்டுக்காக அவர்கள் வேலை செய்தாலும் அந்த அளவுக்கு அவர்களால் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி காண முடியவில்லை. ஏராளமான பங்களிப்பு இஸ்லாமியர்களினுடைய பங்களிப்பாக இருந்தது. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கலாம். அந்த சென்னை வெள்ளத்துல ஒரு கர்ப்பிணி பெண்மணி பாதிப்படைந்திருக்கிறார்கள். சென்னை வெள்ளத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரசவத்திற்குரிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எப்படி இங்கிருந்து போறது தெரியுது. ஒரு சாதாரண நேரத்துல நல்லா இருக்கிற சூழலையே பிரசவ வலி ஏற்பட்டுச்சுன்னா அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்வது என்பது ரொம்ப ஒரு சிரமமான காரியம். வேகமா போய் ஒரு ஆட்டோட ஏற்பாடு செய்யணும், அந்த ஆட்டோட இந்த அம்மாவை ஏற்றணும், அவங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்காக போக வேண்டும். சாதாரண நேரங்களிலேயே சிரமம். சுற்றி பார்க்கிறார்கள், முழுக்க தண்ணீர், போவதற்கான வழி தெரியல. எப்படி ஹாஸ்பிட்டல் போறது? உதவி செய்வதற்கு ஆட்களே கிடையாது. இந்த ஒரு சூழலில் ஒரு கர்ப்பிணி பெண்மணி சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நம்மை சார்ந்த ஒரு சகோதரர், ஒரு இஸ்லாமிய சகோதரர், அவரினுடைய பெயர் யூனுஸ். இவர் என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு படகை எடுத்துக்கொண்டு சென்று அந்த கர்ப்பிணி பெண்மணியை நல்ல முறையில் மீட்டெடுக்கிறார்கள். மீட்டெடுத்து அந்த வெள்ளங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து விட்டு ஒரு ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக செல்கிறார்கள். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் சென்று ஒரு மருத்துவமனையில் அவர்களை சேர்த்து அவர்களுக்கு பிரசவித்து ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. பெண் குழந்தை பிறந்துருச்சு. இறுதியாக நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அந்த தாய் பெண்மணி என்ன செய்கிறார்கள் என்றால், தம்முடைய பெண் குழந்தைக்கு யூனுஸ் என்கின்ற பெயரை வைக்கிறார்கள். தன்னை காப்பாற்றியது நம்முடைய குழந்தை இன்றைக்கு நல்ல நிலைமையில இருக்குது அப்படின்னா இதற்கு காரணம் இந்த மனிதர். ஆனால் அந்த பெண்மணி ஒரு இஸ்லாமிய பெண்மணி கிடையாது. அவர்கள் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, இந்து சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு யூனுஸ் என்று பெயர் வைக்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் என்பதை பார்த்து இந்த பெண் குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கும். ஏராளமான பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும். பெர்த் சர்டிபிகேட்ல பேர் என்னன்னு கேட்பாங்க. எல்லா இடத்திலுமே அந்த பெண்மணிகளுடைய பேர் என்னன்னு சொல்லுவாங்க, யூனுஸ் என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் என்றால் யார் என்பது இந்த உலகத்திற்கு வெளிவரும். என்ன ஒரு பெண்மணிக்கு யூனுஸ் வச்சிருக்கிறாங்க, அதுவும் இந்த பெண்மணி ஒன்றும் முஸ்லீமாவும் கிடையாது. அந்த நேரத்தில் அவர்கள் இந்த வரலாற்றை சொல்லுவார்கள். என்னுடைய தாய் சென்னையிலே நடந்த வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலிலே அட்மிட் செய்து இறுதி வரைக்கும் இருந்து உதவி செய்தது ஒரு இஸ்லாமிய சகோதரர். அவரினுடைய பெயர் யூனுஸ். ஆம்பளப்புல பிறந்திருந்து யூனுஸ் பெரும்பளவுக்கு தெரிந்திருக்காது. பெண் குழந்தை பிறந்த வந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமியர் என்றால் இப்படி இருக்க வேண்டும். ஏராளமான இடங்களிலே புயல்கள் மூலமாக பல தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கும். இயற்கை சீரிடர் ஏற்பட்டிருக்கும். சாலைகளிலே ஏராளமான மரங்கள் விழுந்து கிடந்திருக்கும். கரண்டுகளே இல்லாத ஒரு சூழல். அந்த இடத்திற்கு முதலாவதாக செல்வது யார் என்றால் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்து மக்கள் தான் சென்றிருப்பார்கள். ஏராளமான பொதுமக்கள் இஸ்லாமியர்களை பற்றி அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
இவர்களை நாங்கள் இத்தனை நாட்கள் வரைக்கும் பாய்மார்களாக பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையிலேயே இவர்கள் அதற்கு மேலாக தாய்மார்களாக இருந்து கொண்டு வருகிறார்கள். இதைத்தான் மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. நம்ம ஒரு சிரமத்தில் இருந்தாலும் சரி, பிறரினுடைய ஒரு தீமைக்கு நாம் ஆளானவர்களாக ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்பியவர்கள் இதைத்தான் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் கூட்டு விசாரிக்கும் போது முதலாவது கேள்வி தொழுகையை பற்றித்தான். இறைவனுக்கு பற்றியான கடமையோடு கேள்வி கணக்கு நின்றால் தொடர்ச்சியாக என்ன கேட்பா தெரியுமா? நான் ஓட்ட வந்து உணவு கேட்டேன்னு, பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடுத்து கேட்டேன்னு, எதற்காக நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கிற, எதற்காக நீ எனக்கு உணவளிக்கவில்லை? இறைவன் கேட்கிற கேள்வி, நான் வந்து ஓங்கிட்டேன், நான் ஓட்ட வந்து உணவு கேட்டேன், நீ உணவு கொடுக்காம என்னை துரத்தி அடித்தாயே, நீ ஏன் இதை செய்தாய் என்று கேட்பான். தொடர்ச்சியாக கேட்பான். நான் தாகமாக இருக்கிறது ஓட்ட வந்து தண்ணீர் கேட்டேன், அந்த தண்ணீரை நீ கொடுக்காமல் மறுத்து சென்று விட்டாயே, எதனால எனக்கு தண்ணீர் கொடுக்கல? பிற மக்களினுடைய நாம் நலனையும் நாடி நடப்பதுதான் ஒரு இஸ்லாமியர்களுக்கான அழகு. அந்த அடியார் கேட்பார், அல்ல நீ வந்து என்கிட்ட உணவு கேட்டியா? நீ வந்து என்கிட்ட குடிக்கிற தண்ணி கேட்டியா? நீ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் ஆயிடுச்சு. நான் வரல, என்னுடைய அடிமை ஒருவன் உண்டானே, என்னுடைய அடியான் இடத்தில் வந்தானே, வந்து உணவுக்காக கையேறி நின்றானே, அந்த நேரத்தில் நீ மறுத்து விட்டாய். போடா நரகத்துக்கு தூக்கி இறைவன் நரகத்திலே போட்டு விடுவான். பிற மக்களினுடைய நலனை நாடி நடக்க வேண்டும். மனிதர்கள் மட்டும் கிடையாது, எல்லா விதமான ஜீவராசிகளினுடைய நலனையும் நாடி நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் அதைத்தான் சொன்னார்கள். ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு பூனையை கட்டி போட்டு அதை சித்திரவதை செய்கிறார்கள். சித்திரவதை டார்ச்சர்லாம் ஒன்றும் பண்ணல, அதை அவிழ்த்து வெளியே விட்டுறல, அதற்கு சரியான முறையில உணவு கொடுக்கல. இது வந்துட்டு மக்கள் பார்வையில மிகப்பெரிய தீமையா இல்லாம இருக்கலாம். ஒரு பூனையே கட்டி போட்டு வளர்க்கிறாங்க, அது ஒழுங்கா உணவு கொடுக்கல, இவ்வளவுதானே நம்ம நடப்போம். இந்த ஒரே ஒரு வலை செயலுக்காக இறைவன் இந்த பெண்மணியை தூக்கி நரகத்திலே தூக்கி எறிகிறான். மற்ற ஜீவராசியா இருந்தா அதனுடைய நலனை நீ நாடி நடக்கணும். ஒரு இஸ்லாமியர்களினுடைய தன்மை இப்படி இருக்கணும். இதைத்தான் இறைவன் அதிகமாக போதிக்கிறார். ஒரு மனிதர் வருகிறார், ஒரு சில அறிவிப்புகளில் ஆண் என்றும் இருக்கிறது, ஒரு சில அறிவிப்புகளில் பெண் என்றும் இருக்கிறது. மிகப்பெரிய பாவத்தை செய்த ஒரு மனிதர், விபச்சாரத்தை செய்த ஒரு மனிதர். இவர் வர்றார், வந்துகிட்டே இருக்கும் போது பார்க்கிறார் ஒரு நாய். இந்த நாயினுடைய நிலைமை எப்படின்னா, தண்ணீர் கிடைக்காமல் தாகத்துல அதனுடைய நாட்கள்லாம் வறண்டு ஈரமான மண்ணை அந்த நாய் நக்கி கொண்டு இருக்கிறது. இதை இவர் பார்க்கிறார். பார்த்துட்டு இவருக்கு இரக்கம் ஏற்படுகிறது. இப்படி ஒரு நிலைமையில இந்த நாய் இருக்கிறது. அதனால இவர் என்ன செய்தார்னா, தண்ணீர் எடுப்பதற்கு சற்று கீழே இறங்க வேண்டும், பள்ளத்திற்கு போக வேண்டும். இவர் கீழே இறங்கி இவர் தண்ணீரை குடிச்சிட்டு மீண்டும் என்ன செய்தார்னா, இவரினுடைய காலுறையை கலட்டி அதுல தண்ணீரை ஒப்பிக்கொண்டு அந்த காலுறையை தம்முடைய வாயால் வைத்துக் கொண்டு மேலே ஏறி வெளியே வருகிறார். ஒரு சிரமம் இவருக்கு ஏற்படும். வெளியே வந்து அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுகிறார். இவரை சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இவர் என்ன மிகப்பெரிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரா? 1 மணி நேரம் நின்று தொழுந்துட்டாரா? கோடிக்கணக்கான ரூபாயை தூக்கி தாராளமா கொடுத்துட்டாரா? எதுவும் கிடையாது. ஒரே ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டினார், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இவர் செய்த விபச்சார குற்றத்தை இறைவன் மன்னிக்கிறார். அதோடு இல்லை, இவரை இறைவன் சொர்க்கத்தில் புகழ் செய்கிறார். இவர் என்ன அந்த அளவுக்கு என்ன ஒரு நற்காரியத்தை செய்து விட்டார். இரக்க குணம் இவரினுடைய உள்ளத்தில் இருந்தது. பிற மக்களிடத்தில் இரக்கம் காட்ட வேண்டும். இஸ்லாம் என்றால் இதுதான். இதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு புரிதல் இல்லாததுதான் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்குமான ஆணிகளாக இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைகள் எடுத்துவோம். திருடுகிறார்கள், விபச்சாரம் புரிகிறார்கள், வட்டி வாங்குகிறார்கள், கொலை செய்கிறார்கள், கொள்ளை அடிக்கிறார்கள், எல்லா தீமை எடுங்கள். பிறர் நலம் நாடாதான் அதற்கான அடிப்படை. பிறர் நலனை அனைவரும் நாடினார் அமைதியான சமூகம் உண்டாகும். நபி அவர்கள் அப்படிப்பட்ட சமூகத்தை தான் கட்டி எழுப்பினார்கள். வெறும் 10 ஆண்டு ஆட்சி காலம் மதீனா எப்படி இருந்தது? அவ்வளவு செழிப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட ஆட்சியை இனிமேல் யாராலும் செய்ய முடியாது என்று ஒட்டுமொத்த உலக தலைவர்களும் போற்றுகின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆட்சியை நபி அவர்கள் மனிதமத்தை கொடுத்தார்கள். உலகத்துல நடக்கிற மிகப்பெரிய தீர்வுகளுக்கு, மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் அழகான முறையில் தீர்வுகளை சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவோ பிரச்சனை நடக்கிறது. உலகத்துல ஏராளமான மக்களால அழிக்கப்பட வேண்டும் என்று பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் என்னன்னா, தீண்டாமை என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதை அழிப்பதற்கு ஏராளமான சட்டங்களை போட்டிருக்கிறார்கள். ஐநா சபையிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தீண்டாமை ஒழிக்குன்னு நினைச்சாலும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக தீண்டாமை இருந்து கொண்டே வருகிறது. பிறப்பால் வேறுபாட்டை அவர்கள் கற்பிப்பார்கள், நிறத்தால், மொழியால், இப்படி ஏராளமான வகையில தீண்டாமை இன்றளவில் இருந்து கொண்டு இருக்கிறது.
எவ்வளவோ சட்டங்களை போட்டும் இந்த தீண்டாமையை ஒழிக்கவே முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அனைத்து மக்களும் ஒரே ஒரு தாய், ஒரே ஒரு தந்தையிலிருந்து பிறந்தவர்கள். இதை நாம் புரிந்து கொண்டால் எல்லா மக்களினுடைய நலனையும் நாடி அனைவரும் சமம் என்கின்ற நேர்கோட்டிற்கு வந்து விடுவோம். இதை பற்றித்தான் மேலை நாட்டு அறிஞர் ஒருவர், ஜார்ஜ் என்று சொல்லக்கூடிய மேலை நாட்டு அறிஞர், அவர் சொல்லுகிறார், இந்த நிலவெறியை ஒழிப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள் மேலை நாட்டவர்கள். கருப்பர்களை விட வெள்ளையர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று கொடிகட்டி பறந்திருந்த அந்த காலகட்டம். எந்த அளவுக்குனா, எங்களுடைய கடைக்குள் நாய்களும் வரக்கூடாது, கருப்பர்களும் வரக்கூடாது என்று ஒவ்வொரு கடையிலும் எழுதி ஊட்டி வைத்திருந்தார்கள். கருப்பர்களை எதற்கு சமமாக நடத்துகிறார்கள்? தெரு நாய்களுக்கு சமமாக நடத்தி வந்த காலகட்டம். எவ்வளவோ சட்டங்களை போட்டு பார்க்கிறார்கள், தீண்டாமையை ஒழிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் இந்த ஜார்ஜ் என்கின்ற மேலை நாட்டு அறிஞர் சொல்கிறார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தில் உயிரோடு இருந்திருந்தால் இந்த தீண்டாமைகள் என்றைக்கோ வேறறுக்கப்பட்டிருக்கும். இதை போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஆன்மீகத்தை மட்டும் பின்பற்றுங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்னு மௌத்தா போங்க, சொர்க்கத்துக்கு போயெல்லாம் நல்லா சொல்ல நபி அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. இஸ்லாத்தில் தலை சிறந்த காரியம் இது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, நீங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள், இதுதான் இஸ்லாத்தினுடைய மிகச் சிறந்த ஆகச் சிறந்த காரியம் என்று நபிகள் நாயகம் அவர்களால் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இது போன்ற தகவல்கள் அனைத்தும் நம்மிடத்தில் சொல்லப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், இன்றைய காலத்து மக்கள் அவசர அவசரமாக தம்முடைய சுயநலத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பிறரினுடைய நலனை நாடாமல் நாம் பல நேரங்களில் இருந்து விடுகிறோம். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதை போன்றே ஏராளமான மக்கள் நம்மிடத்தில் வந்து உணவு கேட்பார்கள். அந்த உணவு தேவையை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவோம். இப்படி ஏராளமான இடங்களில் பிறர் நலம் நாடாத தன்மை நமக்கு மத்தியில் நாள்தோறும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிறரினுடைய நலன்தான் இந்த மார்க்கம் என்கின்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த அளவிற்கு நாம் நம்முடைய நலனுக்காக ஓடிக்கொண்டு உழைத்துக் கொண்டும் இருக்கிறோமோ அதை விட ஒருபடி மேலாக பிறரினுடைய நலனை நாடி நடப்பதுதான் இஸ்லாம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அதன்படி நடைமுறைப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நமக்கு இம்மையிலும் வெற்றி அளிப்பான், நாளை மறுமையிலும் வெற்றி அளிப்பான். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக மாறுவதற்கு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் தக்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சென்ற உரையில் பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்கின்ற இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பற்றி ஒரு சில விளக்கங்களை பார்த்துள்ளோம். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய தமிழகத்தில் பரவலாக ஏராளமான வருடங்களாக நம்முடைய இஸ்லாமியர்கள் தான் பிறர் நலம் நாடுவதில் முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். நாம் சென்ற உரையில் சொன்னதை போன்றே ஏராளமான இயற்கை சீரிடர் ஏற்படுகிறது, ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது, சுனாமியால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்தில் முதலாவது இடத்தில் இஸ்லாமியர்கள் தான் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை பெருமைக்காக சொல்வது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நடப்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள். சென்னையிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் பொழுது மக்களுக்கு ஏராளமான தேவைகள் இருந்தது, ஏராளமான உணவு தேவைகள். அவர்களிடத்தில் உணவு கிடையாது. இன்னும் மிகப்பெரிய அளவிற்கு குப்பை கூலங்களாக ஒட்டுமொத்த தெருக்களும் காணப்பட்டது. அந்த நேரத்தில் நம்முடைய சகோதரர்கள் தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் களப்பணியில் இறங்கி வேற வேற மாவட்டங்களில் இருந்து வந்து இறங்கி அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு தேவையான உணவுகள், பால், பிரெட் போன்ற ஏராளமான அடிப்படை தேவையான உணவுகளையும் அவர்கள் சரி செய்தார்கள். அதே போன்று குப்பைகளை சரி செய்வதிலும் குப்பைகளை அப்புறப்படுத்துவதிலும் முதலாவது இடத்தில் அவர்கள் இறங்கி எல்லா விதமான குப்பைகளையும் அப்புறப்படுத்தினார்கள். இன்னும் ஒருபடி மேலாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக இரத்த தானம் செய்வதில் முதலாவது இடத்தில் நம்முடைய ஜமாத்தினர்கள் தான் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக ஏனென்றால் ரத்தம் என்பது எல்லா விதமான மருத்துவங்களுக்கும் அடிப்படை தேவையாக இருக்கிறது. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கு அடிப்படையா ரத்தம் இருக்கு, நிறைய வெளியே போயிருச்சு, இவருக்கு ரத்தம் தான் கொடுக்க வேண்டும். ஒரு பிரசவத்தை செய்கிறார்கள் என்றால் அப்பொழுதும் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ரத்தம் என்பது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இப்படி ஏராளமான நேரங்களில் ரத்தம் என்பதுதான் அடிப்படை தேவை. அந்த ரத்தத்தை செலுத்துவதிலும் இஸ்லாமியர்களாகிய நாம் தான், குறிப்பாக நம்முடைய ஜமாத்து தான் முதலாவது இடத்தில் இத்தனை ஆண்டுகளாக இருந்து வருகிறது.
ஆனால் இன்றைய கால சூழல் எப்படின்னா, பெரும்பான்மையான மக்கள் இது போன்ற விஷயங்களில் இருந்து படிப்படியாக விலகி சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு திடீரென்று ஒரு நலப்பணி ஒன்று இருக்கிறது என்றால் அதை செய்ய முன்வராத அளவிற்கு ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு சின்ன சின்ன காரியங்களை கூட நாம் அற்பமாக நினைத்து விட்டு உதறி சென்று விடுகிறோம். இப்ப பள்ளிவாசலுக்கு வந்திருப்போம், வர்ற வழியில ரோட்ல ஏதாவது ஒரு தொந்தரவு தரக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. எத்தனை பேர் அதை அகற்றி போட்டு விட்டு வந்திருப்போம், யோசித்து பாருங்கள். இதை நம்ம நினைக்கும் போது ஒரு அற்பமான காரியமா நடக்கும். இப்ப நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம், ஒரு முள்ளு ஒன்று கிடக்கு ரோட்ல. பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்வோம்னா வண்டி இப்படியே வளர்ச்சிட்டு வந்துடும். நடந்து வருபவர்களும் அதை தாண்டி வந்து விடுவார்கள். அதை எடுத்து ரோட்ல இருந்து ஓரமாக அப்புறப்படுத்தக்கூடிய செயலை செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் நாம் என்று எடுத்துக்கொண்டால் ரொம்ப ரொம்ப வெகு சிலர் தான். ஏராளமான மக்களிடத்தில் இது போன்ற தன்மைகள் குறைந்து விட்டது. இதுல என்ன இருக்கு? ரோட்ல கிடக்கிற ஒரு உள்ள தூக்கி தூர போலாட்டி இதனால நம்ம என்னத்தை இழந்துட போறோம் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், பாதையிலே கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொந்தரவு, மக்களுக்கு தொந்தரவு தர மாதிரி எந்த பொருள் இருந்தாலும் சரி, அதை அப்புறப்படுத்துவதன் மூலமாக இறைவன் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறான். அதோடு ரசூல் நினைக்கிறது, இறைவன் அவர்களுக்கு நன்றி செலுத்தி அவர்களை இறைவன் சொர்க்கத்தில் புகழ் செய்கிறான். ஒரு சாதாரண ஒரு காரியத்தில் சுவனம் நமக்கு சுலபமாக இறைவன் நமக்கு தந்து விடுவார். இப்படி ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. ஆக எந்த விதமான ஒரு காரியமாக இருந்தாலும் அது மக்களுக்கு ஒரு நலனை ஏற்படுத்துகிறது என்றால் அதை நாம் அற்பமாக நினைக்காமல் நாம் செய்தோமே ஆனால் அற்புதமான சொர்க்கத்தை வழங்குவதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான். இது போன்ற களப்பணிகளிலும் நலப்பணிகளிலும் நாம் இன்னும் அதிகமாக ஆர்வப்பட்டு முன்வர வேண்டும். குறிப்பாக வரக்கூடிய 18ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய கிளையின் சார்பாக இரத்த தான முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏகமை மண்டபத்தில் இந்த இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய கால சூழலில் ரத்தம் கொடுப்பதற்கு பல மக்கள் முன் வருவது கிடையாது. ரத்தத்தை கொடுப்பதற்கு பல மக்கள் அஞ்சி கொண்டு இருக்கிறார்கள். ரத்த தானம் செய்வதற்கு முன் வருவது இல்லை. ஏதாவது ஒரு அவசரம், எமர்ஜென்சி ஆயிடுச்சு, பி பாசிட்டிவ் தேவைப்படுது அப்படின்னா கூட ஒரு 10-15 பேருக்கு கால் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. நம்ம எல்லாம் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்த்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போய் விடுவோம். பி பாசிட்டிவ் தேவைப்படும், நமக்கு பி பாசிட்டிவ் இருக்கும். பி பாசிட்டிவ் ரேரான பிளட் எல்லாம் கிடையாது. ஓ பாசிட்டிவ் தேவைப்படும், ஓ பாசிட்டிவ் கிடைக்காது. 2-3 நாட்களாக மருத்துவமனையில இருந்து நம்மளை தொடர்பு கொண்டுட்டு இருப்பாங்க. நம்ம யாருக்கெல்லாம் ஓ பாசிட்டிவ் இருக்கோம் எல்லோருக்கும் தொடர்பு கொள்வோம். ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள் தான் முன்னுருவாங்க. ஒருத்தர் 2 பேர் முன்னுருவாங்க. அந்த ஒருத்தர் ரத்தத்தை கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த 3 மாசத்துக்கு அவரால் கொடுக்க முடியாது. அடுத்த மக்கள் முன் வருவது இன்றைக்கு பெருமளவுக்கு குறைந்திருக்கிறது. நம்முடைய ரத்தத்தின் மூலமாக ஒரே ஒருவர் உயிர் வாழ்ந்தால் அவருக்கு ஒரு நலவு ஏற்படுகிறது என்றால் உலக மக்கள் அனைவரையும் நாம் காப்பாற்றிய நன்மைகள் நமக்கு கிடைத்துவிடும். இத்தனை நாட்களாக உதாசீனப்படுத்திட்டு போறோம்னா அவ்வளவு பெரிய நன்மைகளை இழந்த கூட்டமாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுங்கள். ஆக வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ரத்த தான முகாமிலும் அதிகமாக பங்கெடுத்து உங்களினுடைய ரத்தங்களை தானமாக செய்வதன் மூலமாக பல நன்மைகளை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது எல்லா விதமான பிற நல்ல நாடுகளிலும் முதலாவது இடத்தில் இருப்பதற்கு இறைவன் நமக்கு உதவி புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பவனாக செய்கிறேன்.